தமிழக அரசியல் வரலாற்றில் இது மாதிரி ஒரு துயரமான சம்பவம் இதுதான் முதல் முறை. அரசியல்வாதிகள் 1008 சொல்லுவான் சார், ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதீன்னு 1008 சொல்லுவான். இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா, அது கேட்கறப்ப ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு இந்த அரசாங்கம் ஒருதலைபட்சமாக நடக்கிறது. இதை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடிப்பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது கேட்கிறேன். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி கரூருக்கு நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட அனைவரையும் நேரடியாக சந்திக்க இருக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இது மாதிரி ஒரு துயரமான சம்பவம் இதுதான் முதல் முறை. எல்லா உயிரை இழந்திருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். மிகப்பெரிய ஒரு துயரான சம்பவம் இங்கே நடந்திருக்கு. அட்மிட் ஆகிருக்கிறவங்களையும் நேராக போய் பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி கரூருக்கு இப்போ நேரடியாக தேமுதிக சார்பாக செல்கிறேன். பாதுகாப்பு வழங்காது, நிச்சயமாக அது ஒரு குறுகலான பாதையாக தான் தெரியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, அந்த இடம் அது இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு அந்த இடம் நிச்சயமாக பத்தாது. ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. கரூர் ஃபுல்லாக கரண்ட் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு. இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் இது இந்த மரணத்தின் மூலம் நம்ம அரசியல் பேசுவதை விட அந்த உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நான் நேரடியாக போகிறேன், அங்கே நேரடியாக மக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திச்சுட்டு அங்கேயும் ப்ரெஸ் மீட் இருக்கும், என் கருத்துக்களை அங்கே சொல்கிறேன். உண்மை நிலை என்னன்றதை நான் அங்கே ப்ரெஸ் மீட்டில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்வேன். பட் இது தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் கேப்டன் கூடயே இருந்தவ 1990 எங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடோடு தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நிச்சயம் இது எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு மொமெண்ட். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். கரூர் மாநகரில் நடந்த இந்த உயரமான சம்பவத்தில் 40 அப்பாவி உயிர்களை பறிகொடுத்திருக்கின்றோம். 56க்கும் மேற்பட்ட நம்முடைய சொந்தங்கள் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் சிலருடைய நிலைமை இன்னைக்கும் கவலைக்கிடமாக இருக்கு. இன்று காலையிலிருந்தே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கரூர் மாநகரம் முழுவதுமே, மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடல்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது. மொத்தமாக அலுவலர்கள் மட்டும்தான் நம்ம கேட்கணும். மருத்துவமனைக்குள்ள காயம் பெற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பயன்படுத்தி கொண்ட ஆட்டோ டிரைவர் நண்பர்கள் அடிபட்டுப்படுகிறார். தமிழகத்தில் இதற்கு முன்பு இதுபோல் நடந்ததில்லை, இனி நடக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. காயமடைந்தவங்க எல்லாமே 56 பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன் எங்களுடைய வேண்டுதல். அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவெடுத்திருக்கிறோம். காயமடைஞ்சவங்களும் வேகமாக குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு 10 நாள் கழித்து யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால், ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்டால் அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம். ஆனால் நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு இன்னைக்கு 24 மணி நேரம் கழித்து நம்ம பேசுகிறோம். 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம். இதில் பல தவறுகள், பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன். காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யணும்.
அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 500 பேர் பந்தோபஸ்தில் இருந்தாங்க. 500 பேர்ல இல்லைங்க, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு, கார்டு, வண்டிக்குள்ள உட்கார்ந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா 500. கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர்? 100 பேர் கொண்டிருக்காங்க. ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் 30 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த கணக்கு எழுதி 500ன்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. ஒரு கூட்டம் வரும்னு தெரியும். அது 10,000மோ 20,000மோ 50,000மோ நம்பரை விடுங்க. ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும். அதையே செய்யாம இன்னைக்கு 500ன்னு அனுப்புறாங்க. 500ங்கிறது கீழே இல்லைங்கண்ணா. டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா, கீழே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்லை, அவங்களாம் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். அதுலேயே 300 பேர் போயிருப்பாங்க. அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க? ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு 100 டைம் யோசிக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அவ்வளோ சொல்கிறாங்க. பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, டிராஃபிக்கு பிளாக் ஆகக்கூடாது, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனால் வழி இருக்கணும். வேலுச்சம்பரத்தில் எந்த வழி இருக்குதுன்னா, ஒருவேளை முக்கியமான விவிஐபின்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தால் எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிகிட்டு வரும்? ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும். அரசியல்வாதிகள் 1008 சொல்லுவான் சார். ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு 1008 சொல்லுவாங்க. இங்கே கொடுங்க, அங்கே கொடுங்கம்மா. அது கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பம்பாய் வேலை பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. இந்தியாவில் 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு. ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும், டிசிக்கும், கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்காக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்ணுறாரு? இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா? இல்லை கலெக்டர், எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க, ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையிலிருந்து வாங்குறாங்களா? அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்தில் நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன். சரியான கருத்து. கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு? லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணித்து யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை ஹைகோர்ட்டு போயிருக்காங்க. உண்மையா பொய்யா, நியாயமா நியாயமில்லை தெரியாது, போட்டு பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயங்களை செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க, வெளியால் தானே செருப்பு வீசுவாங்க. செருப்பு எப்படி வீசுறாங்க? ஏன் கரண்ட் கட்டாச்சு? இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேலை. கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள், மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க. குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க. அது வீக்கே இருந்தால் குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும், படிக்கும். நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க. ஏன்னா ஒரு தூண்டுதல், பார்ப்போமே, ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே, ஒரு தலைவனை காட்டுவோமே, சினிமா ஸ்டார் காட்டுவோம். அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும். அவர் யாருமே, எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க. விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாதுக்காக வீக்கெண்ட்ல போறோம். என்ன நியாயங்க? வீக்கெண்ட்ல போனா தான் கூட்டம் வரும், வீக்கெண்ட்ல போனா தான் குழந்தைங்க வருவாங்க, வீக்கெண்ட்ல போனா தான் பெண்கள் வருவாங்க. எதற்காக இத்தனை குழந்தைகள்? 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க? வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சனால. அதனால் நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்க. இதெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து வீக்கெண்டில் ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசனை. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும். அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே, சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு, அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் மின்விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன. இது செய்திகள்லாம் வந்திருக்கு, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிக்கை வந்து செய்தி. ஈவிக்கு கூட்டம் அறிவிக்கப்பட்டு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு
இதே கட்சி டிவிகே கட்சி 4 மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த 4 கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம். பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது. அதோட இந்த கட்சி மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறேன். ஒரு 3-4 மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இது எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு அதாவது இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ அல்லது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு. இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது. இதை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது. ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வந்தால் இந்த தள்ளுமுள்களை சரி செய்திருக்கலாம். அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்னைக்கு 4 மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். 6 மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது, அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிற பொழுது ஏற்கனவே 4 மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பை வழங்கியிருந்தால் இந்த உயிர் சேதத்தை தடுத்திருக்கிறார். இப்ப நான் நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன். 2 மணிக்கு தான் வீடு போயிருந்தேன். காலையில் எழுந்து தான் வந்தேன். உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி வச்சு தான் பேட்டியை நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி ஆக எங்கே விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸுக்காரங்க தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேலே இருக்கிறாங்க, மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேலே இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான்